அனைவருக்கும் வணக்கம். என்னோட சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க. அதாவது ஆகஸ்ட் மாதம் 20ஆம் தேதி கார்த்திகை தீபம் சீரியலில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா சந்திரகலா அந்த அதிகாரிங்களை கோயில் நிலத்துக்கு 3 பேரும் கையெழுத்து போடணும் அப்படின்னு சொல்லி மாட்டி விடுறதுக்காக ஒரு அதிகாரியை ரெடி பண்ணி அவங்கள டாக்குமெண்ட்ஸ்லாம் ரெடி பண்ணி எல்லாம் இது பண்ணி சாமுண்டீஸ்வரியும் கூட்டிகிட்டு போயிடுறாங்க. தலைவருங்கிற முறையில் அந்த ஊரில் ஒரு பொது விஷயம் நடக்கும்போது அவங்க கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சாமுண்டீஸ்வரியும் அங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்குறாங்க. 2 பசங்களும் ஆனந்தும் அருணும் அவங்களாம் வந்துட்டாங்க. எல்லாம் இருக்கும்போது கார்த்தி வர முடியல. அவங்க வீட்டில் இருக்கிறாப்புல. என்ன செய்கிறதுன்னு தெரியல. உடனே இளையராஜாவை வர சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் அங்கே கையெழுத்து போட்டு ஏதோ ஒன்று பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்ருக்குறாங்க. உடனே இளையராஜாவும் அங்கேருந்து சென்னையிலேருந்து அவங்க கிளம்பி காரில் வந்துட்டுருக்குறாங்க. அப்போ சந்திரகலாவும் சிவனாண்டியும் ஒரு பிளானை போட்டு ஒரு ஐடியா பண்ணுறாங்க. என்ன அப்படின்னா, ஒரு பொண்ணு அவங்க கூட பேசிக்கிட்டே வருது. அண்ணே அண்ணே அப்படின்னு சொல்லிட்டு வருது. நீ அண்ணா அண்ணன்னு சொல்கிறத கேட்கும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தங்கச்சி அப்படிங்கிறாப்புல. எங்கள் அம்மாவுக்கு இளையராஜான்னா ரொம்ப பிடிக்கும். அதனால தான் எனக்கு இளையராஜான்னு வச்சுருக்காங்கங்கிறாங்க. அப்போ பொண்ணு பிறந்திருந்தா இளையராணின்னு வச்சுருப்பாங்க. இது என்னம்மா கேள்வி அப்படின்னு சொல்லி காமெடி பண்ணிக்கிட்டே வராரு. எனக்கு ரொம்ப கொஞ்ச நேரம் தான் பழகினேன். என்ன மேலே அண்ணா அண்ணான்னு இவ்வளோ பாசமாக இருக்கிறிய தங்கச்சி அப்படி இப்படிங்கிறாங்க. சரி, நான் எனக்கு குழந்த பிறந்தா நான் உங்கள் பேரையே வச்சிட்றேன் அப்படிங்கிறாங்க. பரவாயில்ல, கொஞ்ச நேரம் தான் பழகினேன், அதுக்குள்ளே என் பேரையே வைக்கிறேன்னு சொல்கிறியம்மா, பரவாயில்லம்மா அப்படி இப்படின்னு பேசிட்டு ஒரு குறிப்பிட்ட அவங்க ஒரு ஊர் வந்தோடனே அந்த இடத்துல காரை நிறுத்துங்கன்னு சொல்லி கீழே இறங்கினோடனே அவங்க மாசமாக இருக்கிற மாதிரி பொய் சொல்லிவிட்டு அங்கே ஊர்க்காரங்க எல்லாரையும் பிடிச்சி கூப்பிட்டு இவன் என்னை கெடுக்க தப்பான நடக்க பார்க்குறான் அப்படின்னு சொல்லிடுவாங்க. இதெல்லாம் சந்திரகலாவும் சிவனாண்டியோட பிளானு. ஊர்க்காரங்களும் சேர்ந்துட்டு அவங்க சொல்லுவாங்க, ஐயோ இல்லைங்க, இந்த பொண்ணு கர்ப்பமாக இருக்கிற மாதிரி நடித்து என்னை ஏமாத்துச்சு, நான்லாம் எந்த தப்புமே பண்ணலை அப்படிங்கிறாங்க. யார்கிட்ட போய் சொல்கிறவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மரத்தில் இளையராஜாவை கட்டி வச்சிட்றாங்க. அதுக்கப்புறமா நம்ம கார்த்தி ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. ஃபோன் பண்ணால் இளையராஜா எடுக்கவே இல்லை. ஐயோ, இத்தனை கைத்தை கட்டி சுற்றி கட்டி வச்சுருக்கிறானுங்களே படுபாவி பசங்க, நான் என்ன தான் பண்ணுறதுன்னு தெரியலையேங்கிறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா கார்த்தி மாமா கேட்குறாரு, என்னாச்சு மாப்பிள்ளை வரலையேன்னு. அதான் இளையராஜா நேரம் அங்கே போயிருக்கணும், ஆனால் அவன் இன்னும் போகலை, என்னமோ பிரச்சனையாச்சு. சரி, நான் எப்படியோ ஒன்று நான் போய் கையெழுத்து போட்டு வந்துடுறேன், வேறு வழியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக்கு கிளம்பி அங்கே நேராக அங்கே போகிறாங்க. அங்கே சாமுண்டீஸ்வரி இருந்துக்கிட்டு, இன்னும் எவ்வளோ நேரம் தான் வெயிட் பண்ணுறது, எவ்வளோ நேரமாக நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கிறேன், நீங்கள் பாட்டில் பிடிங்கிறீங்க. உடனே சந்திரகலா என்னங்கிறாங்க, என்னது இந்த டிரைவர் பையலை காணுமே, வந்தால் வசமாக மாட்டுட்டுன்னு பார்த்துட்ருக்குறேன், என்ன பிளானுன்னு தெரியலையே, இன்னும் கிளம்பி வரலையே, இவன் சொதப்பிடுவானா அப்படின்னு அவங்க ஒரு பக்கம் டென்ஷன் ஆகிட்டுருக்குறாங்க. கார்த்தி இங்கே வந்துட்டுருக்குறாங்க. அதுக்கப்புறமா இளையராஜா பார்த்திங்கன்னா அந்த கை தத்துக்கிட்டு வேகமாக ஓட்டமாக ஒடியாந்துக்கிட்டே இருக்கிறாங்க. எப்படி அதுங்க ஒடியாந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒடியாந்துட்டுருக்குறாங்க. இந்த மாதிரி சூழ்நிலையில் அடுத்த ஒரு சீன் நடக்குது. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, நம்ம ரேவதி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நேராக ஒரு ஹாஸ்பிட்டல் போயிட்டு அங்கேருந்து ஒரு மீனாட்சி ஹாஸ்பிட்டலில் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணி போடுறாங்க அப்படின்னா, சாமுண்டீஸ்வரிக்கு ஃபோன் எடுக்கிறாங்க. ஃபோனை பண்ணணுன்னே, சொல்லுங்கம்மான்னொன்னே, நீங்கள் சாமுண்டீஸ்வரி என்னன்னா, ஆமாம் நான் சாமுண்டீஸ்வரி தானே, உங்கள் வீட்டுக்காரருக்கு ஒரு ஹார்ட் அட்டாக் மாதிரி, அதாவது நெஞ்சு வலின்னு இந்த மீனாட்சி ஹாஸ்பிட்டலில் அட்மிஷன் பண்ணியிருக்குதுங்கிறாங்க. ஐயோ என்ன சொல்கிறீங்கங்கிறாங்க. ஆமாங்க, நெஞ்சு வலின்னு வந்தார், ஆனால் ஹார்ட் அட்டாக் மாதிரி தான் தெரியுது, நீங்கள் உடனே கிளம்பி இங்கே மீனாட்சி ஹாஸ்பிட்டல் வாங்கங்கிறாங்க. இந்த சரிங்க நான் வந்துடுறேன் அப்படின்ட்டு உடனே என்ன பண்ணி போடுறாங்க, சாமுண்டீஸ்வரி வேகமாக பதட்டமாக கிளம்பி ஆஸ்பத்திரிக்கு போகிறதுக்கு வராங்க. உடனே சந்திரகலா இருந்துக்கிட்டு, அக்கா எங்கக்கா கிளம்பிட்டேன் அப்படிங்கிறாங்க. மாமாவுக்கு ஏதோ நெஞ்சு வலியாம்மா, ஹார்ட் அட்டாக்குன்னு நினைக்கிறேன், என்னமோ சொல்லிகிட்ருக்காங்க, மீனாட்சி ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்க, நான் உடனே கிளம்புறேன். அக்கா ஏதாவது ஃபேக் நியூஸாக இருக்க போகுதுன்னு. வாயை மூடு, எப்போ பார்த்தாலும் உனக்கு எதில் பார்த்தாலும் சந்தேகம் தானா, நீ இருந்து பார்த்துட்டு வா, நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு அவங்க கார் எடுத்துகிட்டு கிளம்பி போயிடுறாங்க. அதுக்கப்புறமா கரெக்டாக பார்த்திங்கன்னா அந்த பக்கம் கிளம்புனோடனே கார்த்தி இந்த பக்கம் கார் நிறுத்திட்டு வந்துடுறாரு. வந்தோடனே என் 3வது பேரன் வந்துட்டான்னு சொல்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம். ஏன்டா இவ்வளோ லேட்டுங்கிறாங்க. அதெல்லாம் நான் அப்புறம் சொல்கிறேங்கிறாங்க. உடனே சந்திரகலா இருந்துக்கிட்டு, ஐயோ அக்கா இந்த பக்கம் போனோடனே இந்த பக்கம் வரேனே, இவனை வசமாக மாட்டுலான்னு நினச்சி இந்த தரமும் இப்படி சொதப்பிருச்சே, ஒருவேளை இவன் தான் ஹார்ட் அட்டாக்குன்னு பொய் சொல்லி இந்த வேலை நடக்கிறதுக்காக இப்படி பண்ணியிருப்பானோ, என்ன பண்ணுறதுனே தெரியலையே கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு
சந்திரகலா புலம்பி தவின்னு தவிச்சிட்ருக்குறாங்க. கார்த்தி பார்த்திங்கன்னா அழகாக வந்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதான் எங்கள் பேரன் 3 பேருன்னொன்னே எல்லோரும் நீட்டாக சைன் பண்ணிடுறாங்க. கையெழுத்து போட்டோன்னே எல்லாத்துக்கும் சந்தோஷம். பாட்டிக்கு ரொம்ப சந்தோஷம். உடனே கார்த்தி சொல்கிறாரு, என்னங்க அவ்வளோதானே ஃபார்மாலிட்டிலாம் முடிஞ்சிருச்சுங்க. எல்லாம் முடிஞ்சு தம்பி. அம்மா இந்தாங்க, இது இனிமேல் இந்த கோயில் வந்து உங்கள் குடும்பத்துக்கு தான் சொந்தம் இந்தாங்க அப்படின்னு பத்திரத்தை பண்ணி கொடுத்துட்றாங்க. சந்திரகலா ஐயோ இதெல்லாம் ஒரு ஃபோட்டோ எடுக்கலான்னு பார்த்தேன், ஃபோட்டோ வீடியோ எடுத்து அனுப்பிச்சி விட்ருந்துருக்கலாம், இப்போது போச்சு என் ஃபோனையும் எடுத்துகிட்டு வராமல் வந்துட்டேனே அப்படின்னு பயங்கர கடுப்பாய் நின்றுட்டுருக்குறாங்க. இவங்கெல்லாம் சந்தோஷமாக பத்திரத்தில் கையெழுத்து போட்டு அங்கேருந்து கார்த்தி எல்லாமே கிளம்புறாங்க. அதோட எபிசோடு முடியுதுங்க. நன்றி, வணக்கம்.